பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அதாவது ஆக்கினை மீன்ஸ் தண்டனையை சிலுவையில் நமக்காக அனுபவித்தார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதன் நிமித்தம் நாம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிமித்தம், வியாதியின் நிமித்தம், இப்படி பலவிதமான காரியங்களின் நிமித்தம் நாம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறோம். அந்த தண்டனையெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து நீக்கினார். இன்றைக்கு ஒருவேளை சமாதானமே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவிடம் இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நீர் சிலுவையில் ஆக்கினை தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, எனக்கு நீங்கள் கிருபையாக சமாதானத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுப்பார். ஆமென்.